படம் வந்து ஒரு டைரக்டர் நான் 3 மாசமா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு. எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாரு, நான் பேச மாட்டேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு தோணுச்சா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா அடுத்த ஃப்ளைட்லேயே நீங்கள் திரும்ப போயிடலாம், எந்த ஒரு ஒரு நிர்பந்தமும் இல்லை அப்படின்னு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ஃபோன் எடுக்கிறதுக்கே பயமாக இருந்தது. யார் இந்த பொண்ணு யார் இந்த பொண்ணு, ஃபோன் நம்பர் வாங்கி கூப்பிட ஆரம்பித்தாங்க. ரொம்ப எரிச்சலாக இருந்தீங்க. சரி பரவாயில்லம்மா, கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது, பார்க்கலாம் என்னன்னு ஒரு படம் பார்த்தேன். எப்படி பாதுகாத்து எனக்கு ட்ரீட் பண்ணாங்க. SPM சார், ரஜினி சார், அந்த செட்டில் இருக்கிற எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஏன் இது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம உட்காந்து வருத்தப்படுறதோ இல்லை, சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒப்பாரியை வச்சுருவாங்க. அது அந்த கேன்சர் அனுபவம் எனக்கு ஞாபகப்படுத்தின விஷயம் எனக்கு என்னன்னா, சின்ன பேரண்டாக இருக்கு, நாளைக்கு எந்த காரணத்துக்காகவும் உனக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா உன் குழந்தையோடைய நிலைமை என்ன. மாபிங் நடந்திருக்கு, அதாவது பெரிய கூட்டம், அப்படி மூச்சு கூட எடுக்க முடியாத அளவுக்கு மேலே வந்து விழுறது, இல்லை வண்டி மேலே விழுந்து தட்டுறது, இதெல்லாம் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு இது எல்லாமே ஃபஸ்ட்டு கேரவான் தயாரித்து ஷூட்டிங் அனுப்புனது எங்கள் அம்மா எனக்காக பண்ணாங்க. ஆமாம், என்னுடைய டெம்போ ட்ராவலில் நானே ட்ரைவ் பண்ணுவேன். மேடம், உங்களுடைய இந்த சினிமா அந்த கெரியர் பற்றி பேசணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை. அதில் அன்னைக்கு தேதியில் நாங்களாம் ரசித்தது உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் அப்படின்றதே ஒரு யூனிக்காக இருக்கும் அப்படின்றதெல்லாம். அது இன்றைக்கி நினச்சாலும் நாங்கள் திரும்ப திரும்ப அதையெல்லாம் யோசித்து பார்க்குறோம். அந்த படங்களையெல்லாம் இப்போ பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தீங்களா மேம், நம்ம ட்ரெஸ் கோட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுல? ஆக்சுவலி இல்லைங்க, நான் எனக்கு வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் எப்போவுமே ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்கும். யூனிக்குன்னு இல்லை, இண்டிவிஜுவல், என்னுடைய பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கும் பர்சனல் ட்ரெஸ்ஸிங். கேரக்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேரக்டருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இன்ஸ்டிங்க்டிவாக ஒரு புரிதல் வந்துடும். இப்படிப்பட்ட கேரக்டர், இந்த பேக்ரவுண்டில் வர கேரக்டர், இப்படி பேசுகிற கேரக்டர், இப்படி நடந்துக்கிறக்க, அதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கும்னு கூட நமக்கு தெரிஞ்சிடும். அது போக எனக்கு சில விஷயங்கள் வந்து எனக்கே பிடிச்சதை நான் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், பாவாடை தாவணி வந்து ஒரு விதமாக அந்த ஒரு மேட்சிங், கிராஸ் மேட்சிங் வச்சு கான்ட்ராஸ்ட்டு தாவணியை போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பஃப் கை ப்ளவுஸ் தைக்கிறது, அதுக்கப்புறம் கலராக வளையல் இங்கேருந்து இங்கே போடுவேன், 2 பின்னல் போட்டு ஒரு பக்கம் பூ வைக்கிறது, இது எல்லாமே வந்து நான் அந்த டைமில் நான் கொண்டு வந்த ஃபேஷன்ஸ். அது இப்போ நீங்கள் திரும்பி அதை பார்க்கணும், உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா மேம்? ஸோ இந்த மூவியில் பார்க்கலான்னா எந்த மூவியில் நீங்களே பார்த்து? உண்மையை சொல்கிறேன், என்னோடய படங்களை அவ்வளோ பெருசாக நான் திரும்ப போய் பார்க்குற பழக்கம் எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு எப்போவுமே ஒரு வேலையை முடிச்சிட்டேன்னா அடுத்தது என்னன்னு போயிடுவேன். திரும்ப பார்த்து இப்படியெல்லாம் நீ பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு இது வரைக்கும் அந்த பழக்கம் இருந்ததில்லை. ஓகே, பட் என்னைக்காவது ஒரு தடவை கூட தோணுதா மேம், அதை நம்ம பார்க்கலாமே? அப்பப்போ எல்லாரும் பார்க்கும்போது கூட இருந்து என்ன பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி, இல்லை யாராவது ஃபேன்ஸ் யாராவது பேசும்போது உங்களுடைய அந்த படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அப்படியான்னு சொல்லி அது ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு போய் பார்ப்பேன். அந்த இண்டிவிஜுவாலிட்டி கொண்டு வந்தேன் அப்படின்னீங்களா மேம், அது யாரையாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம் சம்திங் அப்படியா? இன்ஸ்பயர் ஆனால் இண்டிவிஜுவலாக இருக்காது இல்லைங்களா? இல்லை, யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா அப்படி? யாரும் எனக்கு ஒரு பெரிய, அதாவது நான் யாருமே இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாட்சி. என்னன்னா, நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது எனக்கு சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு 2-3 படம் பார்த்தாலே பெரிய விஷயம். அது என்னுடைய உலகம் மொத்தமாக என்னுடைய புத்தகங்கள், என்னுடைய நாய்க்குட்டிகள், வீட்டுக்குள்ளே அம்மா அப்பா அண்ணன் கூட இருக்கிறது, இதுதான் என்னுடைய உலகம். அதை தாண்டி வேறு எதுவுமே தெரியாது. பெரிய குரூப் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வெளில போகிறதோ எதுக்குமே இல்லை. அப்போ எப்படி நான் காலேஜில் கிளாஸ் கட் பண்ணால் வீட்டுக்கு வந்துடுவேன். ஓகே, அவ்வளோதான். கிளாஸில் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன், அவ்வளோதானா? அப்போ சினிமா சம்மந்தமே இல்லை இல்லையா? அதுதான் மேஜிக், அதுதான் எழுதியிருக்கு. அது எனக்கு நான் எத்தனையோ வாட்டி இதை யோசிச்சிருக்கேன். நான் எப்படி இங்கே வந்தேன், நான் எப்படி 40 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன், நான் எப்படி இங்கே வந்து எனக்குன்னு ஒரு இடம் வந்து அதாவது சாதிக்க முடிஞ்சது. சாதிச்சது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இத்தனை வருஷமாக நான் கண்டினியூ பண்ணணும், இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ், இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே கடவுள் எனக்கு எழுதி கொடுத்தாரு, உனக்கு இதுதான் கரெக்டுன்னு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நான் படிச்சுட்டு இருந்தது என்ஜினியரிங்,
அதுக்கப்புறம் ஐஐஎம் போயிட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போயிட்டு எம்பிஏ படிக்கணும். இது இது மட்டும்தான் ஒரே குறிக்கோள் எனக்கு. என்ஜினியரிங் சீட்டு வந்து நான் சம்பாதிச்சேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எனக்கு சீட்டு மெரிட் சீட் வந்தது. படிக்கவும் ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது முதல் படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. சரி பரவாயில்ல, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, ஒரு 2 வாரம் காலேஜ் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் போனேன், அந்த படம் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. எனக்கு எரிச்சலாக போச்சு ஒரு ஸ்டேஜில். ஃபோன் எடுக்கிறதுக்கே பயமாக இருந்தது. அப்படி அந்த அவ்வளோ ஒரு டிமாண்டு. ஏன்னா அந்த காலத்தில் அப்போ இருந்த பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கல்யாணம் பண்ணுறதும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்கிறதும் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அடுத்த நியூ ஃபேஸ் யாருன்னு தேடிட்டு இருந்தாங்க இண்டஸ்ட்ரியில். தேடும்போது என் முகம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது போல் இருக்குது. ஸோ எல்லோரும் கேட்க ஆரம்பித்தாங்க, யார் இந்த பொண்ணு, யார் இந்த பொண்ணு. ஃபோன் நம்பர் வாங்கி கூப்பிட ஆரம்பித்தாங்க. ரொம்ப எரிச்சலாக இருக்கும் எனக்கு. ஃபோனை வைக்க சொல்லுங்கம்மா ப்ளீஸ், எனக்கு படிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு படம் வந்து ஒரு டைரக்டர், நான் 3 மாதமாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு, எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாரு, நான் பேச மாட்டேன், இதுதான் என்னுடைய கதை, இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட், எங்களை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப நியாயமானது தான், என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் வாங்க சென்னைக்கு வந்து எங்களை மீட் பண்ணுங்கள், எல்லாரையும் நான் அறிமுகப்படுத்துகிறேன், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு தோணுச்சா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா அடுத்த ஃப்ளைட்லேயே நீங்கள் திரும்ப போயிடலாம், எந்த ஒரு ஒரு நிர்பந்தமும் இல்லை அப்படின்னாங்க. அம்மா என்கிட்ட கேட்டாங்க, எல்லா டெசிஷன்ஸ் என்னோட தான் ஃபைனலாக. ஸோ என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகே பரவாயில்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். சென்னையும் தெரியாது, இந்த இண்டஸ்ட்ரி எதுவுமே தெரியாது, இன்னும் சொல்லப்போனால் தெலுங்கு தமிழ் எதுவுமே தெரியாது, நான் இங்கிலீஷ் பேசுகிறவங்க தான். வந்து அவங்கள மீட் பண்ணேன், ப்ரொடியூசர், டைரக்டர், மற்ற மெயின் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் மீட் பண்ணேன். ரொம்ப ஹோம்லியாக இருந்தது, அவங்க நடந்துக்கிட்ட விதம்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. அவங்களுக்கும் தெரியும் நான் வந்து இந்த பேக்ரவுண்ட் சுத்தமாக எனக்கு தெரியாதுன்னு. சரி சரி பரவாயில்லம்மா, கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது, பார்க்கலாம் என்னன்னு ஒரு படம் பண்ணேன். அதுலேருந்து அடுத்த இது முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த படத்துக்கு கேட்டாங்க. அதுக்கு அடுத்த படம் வந்து குரு சிஷ்யன். குரு சிஷ்யன் பண்ணும்போது எனக்கு வந்து உறுதியாயிடுச்சு. ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. எப்படி பாதுகாத்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. எஸ்பிஎம் சார், ரஜினி சார், அவங்க செட்டில் இருக்கிற எல்லாருமே எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி, எவ்வளோ நைஸாக, எவ்வளோ டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணி, எனக்கு ரொம்ப செல்லமாக பார்த்தாங்க சொல்லப்போனால். ஸோ அந்த படம் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா ரொம்ப நல்லா இருக்குமா இந்த இண்டஸ்ட்ரி, எல்லோரும் இவ்வளோ நல்லா இருக்காங்க, அடுத்த படம் பண்ணலாமே, ஒத்துக்கலாமே அப்படி சொல்லி வந்தேன். அவங்க சொன்னாங்க, நிஜமாக உனக்கு இதுதான் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்டு நம்ம இங்கே வந்து செட்டில் ஆகி அடுத்தடுத்து கண்டினியூஸாக படங்கள் பண்ணேன். இது கடவுள் எழுதுனது. இல்ல அது இப்ப நினைச்சு பார்க்கும்போது ஒரு மேஜிக் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி அது இப்போ கூட மேஜிக்குங்க. நான் இங்கே உட்காந்து இந்த ஒரு பொசிஷனில் நீங்கள் இவ்வளோ பாசமாக நீங்கள் வித் திஸ் மச் ஆஃப் ஒரு ரிகார்டில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா இது எனக்கு கிடைச்ச மேஜிக் தானே. நான் ஒரு நாள் கூட மக்கள் எனக்கு கொடுக்குற இந்த அன்பு வந்து ஒரு நாள் கூட நான் வந்து லேசாக எடுத்துக்கல. எவ்ரி டே வந்து அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ப்ரிவிலேஜ். எனக்குமே மேஜிக்காக தான் இருக்கும் நான் இங்கே இருக்கிறது அப்படின்றது. தேங்க்யூ. ஸோ அந்த ட்ரெஸ் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது மேம், ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கும்போது சாரீ கலெக்ஷன் அது மேலே உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஈடுபாடு அப்படின்றது? எனக்கு ட்ரெஸ்னால் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஓகே, நியாயமாக சொல்கிறேன். இது ஸ்பெண்ட் பண்ணது பெருசாக நான் ஆசைப்பட்ட அப்படின்றது எதுவுமே? எனக்கு கார்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வீடுகள், நிலம், பூமி, அதாவது வாங்கணும் சேர்த்து வைக்கணும் அது இல்லை. பூமி வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், மண் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், காடுகள் வந்து நல்லா வளரணும், இந்த விவசாயம் பண்ணும்போது ஆரோக்கியமான ஒரு விவசாயம் இருக்கணும், இல்லை ஒரு வீடு பார்த்தா இன்டீரியர்ஸ் இப்படி இருக்கணும், வீடோட இதுதான். இது ரெண்டும் தவிர எனக்கு வேறு லைஃப்பில் எந்த இதுவும் இல்லை. ஓ, அப்போ அவுட்ஃபிட் மேல பெரிய ஃபோக்கஸா? அப்போ இந்த அம்மா ஆக்சுவலி அம்மா திட்டுவாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த ஜீன்ஸ் ஷர்ட் இல்லை ஒரு சல்வார் கமீஸ் இந்த மாதிரி தான் நான் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, மஞ்சுளா அம்மா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப சீனியர் இல்லையா, எங்கூட நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், எனக்கு அம்மாவும் நடிச்சிருக்காங்க கூட. ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போகும்போது, ஒரு கல்யாணமோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அவங்கள பார்க்கும்போது வணக்கம்மா நல்லா இருக்கேன் பேசுவேன். ஃபஸ்ட்டு திட்டுவாங்க, என்ன நீ எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பட்டு புடவை எடுத்து அப்படியே சுற்றிட்டு வந்துடுவேன், நல்ல மேக்கப் போட்டுட்டு நல்ல நகையெல்லாம் மாற்றிக்கிட்டு எல்லாம் ஃபுல்லாக ஒரு லுக்கோட வர வேண்டாம், ஹீரோயின் கிளாமர் எப்படி அப்படியே முழிச்சு பார்ப்பேன், என்ன சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க, சரி பெரியவங்க சொல்கிறாங்க ஓகேம்மா அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு வந்துடுவேன்.
ஸோ எப்போவுமே அந்த ஃபோக்கஸ் இருந்ததில்லை எனக்கு. இல்ல ஜென்டில்மேன்ல அந்த ட்ரெஸ் அப்படின்றது இப்போ அது மாடர்னா சினிமா வேற. இல்ல ஒர்க்கு இல்ல அதுதான் கேட்கிறேன். எனக்கு சினிமால நிஜ வாழ்க்கை வந்து டோட்டலி ஓகே. டிஃப்ரெண்ட். சினிமானா அந்த கேரக்டருக்கு என்ன வேணும்? அந்த சீன் வந்து ஒரு முழுமைத்தனம் அடையணும்னா இந்த கேரக்டர் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்? ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு என்ன கலர், என்ன ஸ்டைல், என்ன ஃபேப்ரிக், என்ன லுக் வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது அது வேற. ஐயோ! அந்த கமிட்மெண்ட் வேற. அது 100% கமிட்மெண்ட் எனக்கு. அதுல நீங்க ஏதாவது சஜஷன் சொல்றது இல்ல இப்போ நான் குறிப்பா அந்த ஜென்டில்மேன்லயே இது மாடர்னா இருக்கு இது ஓகே இல்ல இதை விட இது பெட்டர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் டே 1ல இருந்து எனக்கு கிடைச்ச ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எப்படி இருந்தாங்கன்னா, இதுதாம்மா உங்க கேரக்டர். ட்ரெஸ் எப்படி வேணும்னாலும் ரெடி பண்ணிக்கோங்க. டே 1ல இருந்து நான் என்னென்ன போட்டிருக்கேனோ அது என்னுடைய டெசிஷன் தான். அது நல்ல டெசிஷனாக இருந்திருக்கலாம். அது வந்து ரொம்ப சில்லியாவும் இருந்திருக்கலாம். என்னோட சில படங்கள் எல்லாம் பார்க்கும்போது, சில ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது, ஐயய்யோ! நானா ஏன் இந்த ட்ரெஸ் போட்டேன்? என்னோட ஹேர் ஸ்டைலையும் எப்படி இருக்கு வந்து எந்தெந்த படம் மேடம்? ஓகே. நோ. ஐயய்யோ! அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். பட் ஆனா நீங்க அதை யோசிக்கிறீங்களா? அடடா ஏன் இது பண்ணோம் ஆமா. அப்படின்லாம்? இப்ப பார்க்கும்போது ரொம்ப சில்லியா இருக்கும். ஆனா அந்த டைம் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பண்ற மாரி இருக்கும். ஓகே. ஸோ எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமென்டேஷன் தான். இப்போ சினிமா பத்தி எதுவுமே தெரியாம வந்த ஒரு சூழ்நிலையில மேம் அடுத்தடுத்து கமிட் ஆகி ஒரு பெரிய வெல்கமிங் இருந்தது அப்படின்றது. ஓ எஸ். அப்போ அதை ரிசீவ் பண்றது எப்படி இருந்தது? பெரிய லெஜெண்ட்ஸோட எல்லாம் ஆக்ட் பண்ண போறோம். அந்த ஒரு ஃபியர் அப்படின்றதெல்லாம் இருந்ததா? என்னைக்குமே இருந்ததில்ல. ஏன்னா, நான் வந்து சந்திச்சவங்க எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸா பார்த்தேன். மனிதர்களா நான் பார்த்தேன். அண்ட் நான் ஒருத்தங்கள பத்தி ஒரு அபிப்பிராயம் எனக்கு ஏற்படணும்னா, அவங்களுடைய செயல்களால தான் எனக்கு ஏற்படும். இன்னைக்கு நான் இவங்களெல்லாம் நான் சொல்றேன் இல்லைங்களா, இவங்களோட எல்லாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைச்சதுனால, என் வாழ்க்கை அந்த வழியே மாத்துற அளவுக்கு என்ன வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஒரு இண்டிவிஜுவலா தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு இது வந்து என்னுடைய கருத்து உண்மையும் கூட. ஒரு மனிதனுக்கு லைஃப்ல அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்குதோ, அது வந்து அவங்களுடைய சாதனையால தான் கிடைக்கணும். யாருமே வந்து பெருசு இல்ல, சிறுசு இல்ல. அவங்க செஞ்ச வேலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவங்க சாதிச்ச ஒரு விஷயம் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துச்சா? அதனால உங்களுக்கு கிடைக்கிற அந்த அன்பு, ஆதரவு வந்து அது மட்டும் தான் நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து தான். எஸ். இப்போ நம்ம பேசும்போது கார் கலெக்ஷன்ஸ் பிடிக்கும். ஆமா, கார்ஸ் பிடிக்கும். அதுல எது ரொம்ப அப்ப ஆசைப்பட்டு இது வாங்கி ஆகணும்னு? அதெல்லாம் கிடையாது. எனக்கு கார்ஸ் பிடிக்கும். இந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பார்ப்பேன் நிறையா. அண்ட் விதவிதமா டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது எப்பவுமே இருக்கும் எனக்கு. இல்ல அப்படியெல்லாம் ட்ரையல் பண்ணியிருக்கீங்களா மேம்? அஹ், அதாவது ஃபர்ஸ்ட் டெம்போ டிராவலர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது. அம்மா எனக்காக வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டாடா சஃபாரி வந்து சஃபாரி இல்லை, இன்னொன்று வந்தது. நிறைய வண்டிகள் வந்து CLO இல்லை. அது அப்புறம் வந்ததுன்னு நினைக்கிறேன். அம்மா கூட அதே கார் வச்சுருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா. ஸோ ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கேரவான் தயாரித்து ஷூட்டிங் அனுப்புனது எங்கள் அம்மா எனக்காக பண்ணாங்க. ஓ அந்த காலத்தில் இருந்தது. ஓகே. ஏன்னா அவ்வளோ ஷூட்டிங் பண்ணுவேன். எனக்கு டெய்லி சென்னையில் இருந்தேன்னா டெய்லி மினிமம் 2 ஷிஃப்ட்ஸ் ஒர்க் பண்ணுவேன். 2 தனி படங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டே இங்கே, செகண்ட் ஹாஃப் அங்கே அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுவேன். அண்ட் அவுட்டோர் ஷூட்டிங் பெரும்பாலும் இருக்கும். ஏன்னா நான் பண்ண படங்கள் எல்லாமே வந்து ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டில் இருக்கும், இல்லை வெவ்வேறு பேக்ரவுண்ட்ஸில் இருக்கும். ஸோ ஒரு மாதத்தில் ஒரு 3-4 நாள் வீட்டில் இருக்கிறது பெரிய விஷயம். ஸோ இவ்வளோ வெளியில் சுற்றிட்டு இருக்கும்போது உனக்குன்னு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் வேணும், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ, ட்ரெஸ் மாற்றுறதுக்கோ, ட்ராவல் பண்ணுறதுக்கோ வேணும் அப்படின்னு சொல்லி அம்மா தான் ஃபஸ்ட்டு கேரவானே க்ரியேட் பண்ணாங்க ஓ எனக்கு. ஓகே. எல்லா வசதியும் அதுக்குள்ளே பண்ணி கொடுத்தாங்க அவங்க. இல்ல அப்போ வந்து கேரவன் கான்செப்ட் இது இல்லாதப்போ ஓகே. அப்போ அது மத்தவங்களுடைய பார்வையில புதுசா இருந்திருக்கும் இல்லையா மேம்? ஐ திங்க் ஸோ. நான் அதை பற்றி யோசிக்கல. இல்ல அதுக்கு அதை பத்தி தேவைப்பட்டுதான். டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களான்றதுக்காக கேட்க. ஆமாம், நிறைய பேர் ஓ. பேசுவாங்க. எனக்கு அண்ட் இதே மாதிரி ஒரு என்னுடைய caravan பண்ணி கொடுங்க. என்னுடைய டெம்போ ட்ராவலர் நானே டிரைவ் பண்ணுவேன் ஆக்சுவலி. ஓகே. ஸோ அந்த டெம்போ ட்ராவலர் கேரவான் இருக்குங்கிறத விட இவங்களே ஓட்டுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்கும். பட் அதாவது என்னுடைய செயல்களால் யார் இம்பேக்ட் ஆகிறாங்க, யார் இம்ப்ரெஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறது எப்போவுமே நான் பார்த்தது. அது பார்க்கணுன்னு எனக்கு தோணலை எப்போவுமே.
எனக்கு இந்த நேரத்தில் இது சரியான முடிவாக இருக்குது. ஸோ அது நான் முழு மனசோட முழு முயற்சி செஞ்சு நான் பண்ணுவேன். அவ்வளோதான் என்னுடைய மைண்டில் இருக்கும் தவிர, நான் இது பண்ண யார் பார்க்குறாங்க, யார் பொறாமைப்படுறாங்க, யார் பாராட்டுறாங்க, இதெல்லாம் பார்க்க தோணாது எனக்கு. இப்போ நீங்க டெம்போ டிராவலர் இப்போ ஓட்டியிருந்தீங்கன்னா வைரல் ஆயிருந்திருப்பீங்க. ஏன்னா இப்போ அந்த சோசியல் மீடியாவோட இம்பாக்ட் அவ்வளோ ஃபுல்லா இருக்கு அப்படின்னு. அப்போ எப்படி இருந்தது மேம்? நீங்க பப்ளிக்ல வெளியே போகும்போது என்ன அவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்தது அப்படிங்கும்போது அதெல்லாம் இன்னைக்கு ஏதாவது ஞாபகங்கள் உண்டா? ஓ, நிறைய இருக்கு. பர்டிகுலரா இது நிறைய நடந்தது இருக்கு. அப்படின்னு. நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு மேம்? ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது மாபிங் அப்படிங்கிறது அப்பவும் நடக்கும். ஏன்னா ஒரு செலிப்ரிட்டி இல்லை ரொம்ப நேசிக்கிற ஒரு பப்ளிக் ஃபிகர் வரும்போது மக்கள் கண்டிப்பாக அந்த பாசம் காட்டுவாங்க. மாபிங் நடந்திருக்கு. அதாவது பெரிய கூட்டம் அப்படி மூச்சு கூட எடுக்க முடியாத அளவுக்கு மேலே வந்து விழுறது, இல்லை வண்டி மேலே விழுந்து தட்டுறது, இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் என்றைக்குமே நான் பயந்ததில்லை. ஓகே. அதான் அந்த அப்படி ஆட்டோமேட்டிக்கா பயப்படுவோம் இல்லையா? அதான் சொல்கிறேன், மக்களுடைய அந்த அந்த அணுகிற விதம், அது எதுவுமே வந்து பயப்படுத்துற மாதிரி ஒரு அக்ரெசிவ்னஸ் எப்பவுமே இருந்ததில்லை. ஸோ ஓகே. ஆனா அதை பத்தி பயப்படுறது அப்படின்னு அவ்வளோ க்ரௌடு இல்லை, பட் இருக்கும்போது க்ரௌட் வந்து எப்படி இருக்குது, அந்த க்ரௌடோடைய டெம்பர், அந்த மூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஸோ பாசத்தோடு வர்றாங்க, ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு அடரேஷனோட வராங்க அப்படிங்கிறது தவிர, ஒரு அக்ரெசிவ்னஸ்ஸாக ஒரு அக்லினஸோட நான் அவங்க வரல எப்போவுமே. ஸோ அந்த கூட்டத்தை வந்து மிஞ்சி போனால் எல்லாரையும் காலை மிதிச்சிருவாங்க, இல்லை என் காலை மிதிச்சிருவாங்க. அது தவிர அவங்கள பார்த்து என்றைக்குமே நான் பயந்ததில்லை. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இங்க அது அது போனப்போ இல்லைங்க, நடந்த நான் சொன்னது அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம மக்களை பற்றின ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அது. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் அது. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு நினைக்கும் போது ஓ, டெஃபினெட்லி. எஸ். ஸோ இப்போ உங்களுடைய லைஃப் அப்படின்னு நம்ம பேசும்போது மேம், குறிப்பாக பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு இந்த கேன்சர்லேருந்து அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்னா, அப்போ எல்லாருக்குமே ஒரு லைஃப் லெசன் சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்றதுனால அவ்வளோ சந்தோஷமாக உங்களை ரிசீவ் பண்ணுறது, நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ அன்புக்கு காரணம் அதுவும் கூட ஒரு வாரியராக பார்க்குறோம் அப்படின்னு. அதை எப்படி கடந்து வந்தீங்க மேடம்? அது மூலமாக நீங்கள் பப்ளிக்கு சொல்லுற மெசேஜ் என்னவா இருக்குது? ஏன்னா இன்னைக்கு சுண்டு வரல அடிபட்டா கூட எனக்கே இப்படி நடந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்குறவங்க தான் ஆமாம். 100 பேருமே. அப்போ அது எப்படி சாத்தியம்? அதை பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஏன் இது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம உட்காந்து வருத்தப்படுறதோ, இல்லை சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒப்பாரியாக வச்சுருவாங்க. அதில் டைம் வேஸ்ட் ஆகுதுங்க. பட் உங்களுக்கு அந்த பதிலே ஒரு இல்லாத fear- கேள்வி கேட்டுக்கிட்டு அதுக்காக நீங்கள் நம்ம தள்ள அடிச்சுக்கிட்டு நம்ம அழுதுட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகுது. ஒரு க்யூருக்காகவோ இல்லை அதுக்கான அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு தீர்வு பார்க்குற அந்த நேரம் வந்து நம்ம வீணாக்குறோம். ஸோ உட்காந்து ஏன் நடந்தது அப்படிங்கிறது அந்த கேள்வி ஓரம் கட்டிடுங்க. இது நடந்திருக்கு, சுச்சுவேஷன் என்ன, இதனுடைய உண்மையான ஒரு சூழ்நிலை என்ன, இதுக்கான விளைவுகள் என்ன, இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, இப்படி பண்ணால் என்ன நடக்கும், எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் என்ன நடக்கும், அனலைஸ் பண்ணுங்கள். நல்ல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள், நல்ல டாக்டர் கிட்ட போங்க. ஹெல்த் இஷ்யூனா இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு ஒரு வடிவிலான தீர்வு ரிசோர்ஸ் இருக்கு. இருக்குது. ஆமாம். ஆனால் பேசிக்கலாக இது என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு அது என்னன்னு புரிஞ்சுக்குங்க. நீங்கள் நின்று மூச்சு எடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் போராடுங்க. இன்னைக்கு நீங்கள் போராடினா தான் நாளைக்கு அந்த எதிர்காலமே உங்களால் சாதிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நடக்கும். ஆமாம், ஏன் நல்லது நடக்கும்போது நீங்கள் உட்காந்து எதுக்கும் நீங்கள் வருத்தப்படலையே. நல்லது நடக்கும்போது நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆஹா, ஸோ ஹாப்பி, ஸோ குட், நான் எவ்வளோ சாதிச்சேன். மிஞ்சி போனால் கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்வீங்க. அது வந்து நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணும்போது, ஒரு சேலஞ்சுன்னு வரும்போது, இல்லை ஒரு தோல்வியன்னு எடுத்துக்கலாம், ஒரு தோல்வியை நீங்கள் சந்திக்க நேரம் அந்த டைம் வரும்போது, வை டோன்ட் யூ டேக் தி சேம் வே? இதுவும் இன்னொரு ஒரு அனுபவம். பட் அந்த பக்குவம் எல்லாருக்குமே வந்துடும். வரணுங்கிறேன். வராது, எல்லாருக்கும் இயல்பாக இருக்காது. உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கலாம், எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கலாம். புரியுதுங்களா? சேலஞ்சஸ் உங்களுக்கும் எனக்கு எல்லாமே சேம் தான். உங்களுடைய கவலை என்னவோ என்னுடைய கவலை அதுதான் இருக்கும். மனிதனுடைய அந்த அந்த நிலைப்பாடு இருக்கு பாருங்க, எல்லாருக்கும் ஒன்று தான். பட் அந்த ஸ்டேஜ் நீங்க எப்படி மேம் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க?
அந்த டைம்ல உங்களுக்கும் ஒரு பயம் அப்படின்றதெல்லாம் இருந்ததா? இல்லை, எனக்கு இருந்த ஒரே ஒரு பயம் என்னன்னா, இந்த கேன்சர் வந்து என்ன எடுத்துட்டு போகாதுன்னு அது புரிஞ்சிச்சு. ஆரம்பத்திலேயே புரிஞ்சிச்சு. ஒண்ணு ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல நானே கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சு டாக்டர் கிட்ட போய் எல்லாம் டெஸ்ட் பண்ணா கேன்சர் அப்படின்னு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அண்ட் எப்படிப்பட்ட கேன்சர், அதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட் இருந்தது, ரிகவரி சான்சஸ்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கேட்டு டாக்டர்ஸ் கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அது தாண்டி கூட ஏதோ ஒரு மன உறுதி இருந்தது. இந்த கேன்சர் என்ன எடுத்துட்டு போகாது அப்படிங்கிறது இருந்தது. ஆனா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு ஞாபகப்படுத்திடுச்சு. ஐ எம் அ சிங்கிள் பேரண்ட். என் பாப்பா பிறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்துலேருந்தே நான் சிங்கிள் பேரண்ட்டா இருந்திருக்கேன். அந்த கேன்சர் அனுபவம் எனக்கு ஞாபகப்படுத்தின விஷயம் என்னன்னா, நீ ஒரு சிங்கிள் பேரண்ட்டா இருக்க. நாளைக்கு எந்த காரணத்துக்காகவும் உனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா, உன் குழந்தையோடைய நிலைமை என்ன? அது மட்டும் எனக்கு ரொம்ப கிளியரா பட்டுடுச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் லிவிங் லைக் தட். குழந்தைக்கு வந்து நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். குழந்தைக்கு வந்து என்னென்ன வாழ்க்கைக்காக எப்படியெல்லாம் தயார் பண்ணணுமோ, அதுக்கு வந்து நான் என்னென்ன செய்யணுமோ நான் செய்யணும். இதுதான் என்னுடைய முதல் கடமை அப்படிங்கிறது, அந்த கேன்சர் டயக்னோஸோட அது எனக்கு ரொம்ப தெளிவாயிடுச்சு லைஃப்ல. ஸோ உங்களுக்கு ஒரு சேஃப்கார்டா இருக்கணும். இல்ல, என்ன நான் சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டா தான் என் குழந்தைக்கு நான் ஒரு பாதுகாப்பா இருக்க முடியும். ம். பட் அந்த ஒரு சப்போர்ட் அப்படின்ற இப்ப நீங்க இப்படி யோசிச்சாலும், அந்த குழந்தைகிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். 100% Yes. இருந்ததுங்க. அது எப்படி இருந்தது மேம்? ஆரம்பத்துல அதாவது குழந்தைக்கு வந்து என்னுடைய மகளுக்கு எப்படின்னா, ரொம்ப சின்ன வயசா இருந்தா கூட எப்பவும் ஒரு நல்ல மெச்சூரிட்டி இருக்கும். நான் எப்பவுமே சின்ன வயசுலேருந்து ஒச்சு கொச்சு புச்சு புச்சு பேபி டாக் எப்பவுமே பண்ணதில்ல. சின்ன பாப்பால இருந்து நான் நார்மலா பேசுவேன். அண்ட் அவ ஐ திங்க் ஈவன் நடக்க தெரியறதுக்கு முன்னாடி கூட நான் புக்கு படிப்பேன் நிறைய. அந்த பிக்சர் புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ் அதெல்லாம் நிறைய ஒன்று நான் காமிச்சு படித்து எல்லாம் நடித்து காட்டி எப்போவுமே குழந்தையோடைய இன்டெலிஜென்ஸ் நம்ம மதிக்கணும். பேச தெரியாத ஒரு பாப்பாவாக இருக்கிறதுனால அறிவு இல்லைன்னு நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம எப்போவுமே பண்ணுற தப்பு அதுதான். அதுக்கு அந்த புஜ்ஜு புஜ்ஜு சொல்லக்கூடாதா மேடம்? சொல்லக்கூடாதுன்னு நான் பண்ணலை. என்னவோ பேபி டர் எட் ஆல். இப்போ பண்ணுவேன், ஓகே. அந்த டைம்ல பண்ணல. ஸோ அது படிக்கிறது எவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருந்ததுன்றது சொல்லுங்க. ஏன்னா அவ்வளவு ஸோ என்ன பக்குவமா ஆச்சுன்னா வளர்ந்த ஒரு அதனால குழந்தை. ஆமாம் ரொம்ப எதுவாக இருந்தாலும் என்னை சுற்றி எங்களை சுற்றி என்ன நடந்துட்டு இருந்தாலும் எப்போவுமே நான் அந்த ஏஜுக்கு அந்த குழந்தைக்கு எப்படி புரியுமோ, எப்படி சொன்னால் பயப்படுத்தாமல் எப்படி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி நான் சொல்லுவேன். கேன்சர் வந்தால் கூட நான் சொன்னேன், இந்த மாதிரி அம்மா கட்டி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பேண்டேஜ் போடுவாங்க, இதாகும் அதாகும், ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க, மூடி கொட்டிடும், இது எல்லாமே நான் பேசினேன். பட் சொன்ன விதம் வந்து இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் திங் அப்படிங்கிறது கன்வே பண்ணேன். அது அவங்க அப்படியே ரிசீவ். யா எனக்கு வந்து நல்ல ஒரு இமேஜ் எனக்கு மைண்டில் இருக்குது. நான் படுத்திருந்து கீமோதெரப்பி ஐவி போயிட்டு இருந்தது. அந்த மருந்து இறங்க கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணோம். ஸோ அந்த ஒரு எஃபெக்டில் இருக்கும்போது டிவி பெட்டோட கால் மாட்டில் டிவி பாடிட்டு இருந்தது. அப்போ தான் பாப்பா வந்தா ஸ்கூல்ல இருந்து. வந்துட்டு புக்ஸ் எல்லாம் அங்கே போட்டுட்டு கால் மேலே அப்படியே குறுக்கா படுத்துட்டு புக் ஏதோ கிறுக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தான் கால் ஆட்டிக்கிட்டு. ஸோ இட் வாஸ் தட் நேச்சுரல். இட்ஸ் பின் அ பார்ட் ஆஃப் எவ்ரி திங். குழந்தைங்களை வந்து நம்ம அப்படி அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்களுடைய புரிஞ்சுக்கிற திறமைக்கும் அவங்களுடைய அந்த ஒரு ஸ்ட்ரென்த்துக்கும் நம்ம வந்து நிறைய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்களுடைய சாய்ஸஸ்க்கும் அவங்களுடைய ஒப்பீனியனுக்கும். எப்போவுமே சின்ன வயசுலேருந்து என்ன ட்ரெஸ் வேணும் உனக்கு, இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டுக்க போகிறேன், தலை வந்து எப்படி சீவ விரும்புகிறேன், உனக்கு என்ன செருப்பு போட்டுக்க போகிறேன், அந்த உரிமைகள்லேருந்து நம்ம எல்லாமே ஒன்று நம்ம கொடுக்க ஆரம்பித்தா ஒரு தன்னம்பிக்கையோடு வளருவாங்க. இப்போ நான் சொன்ன அந்த கேள்விக்கே வந்துடும் மேம். இப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் கடந்து வரும்போது அதை புரிய வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அந்த ஆங்கிளில் எவ்வளோ பேர் யோசிப்பாங்கன்னு தெரியல. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டேஜை தெளிவாக புரிய வச்சு தான் வரணும் அப்படின்றது. அப்போது நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கே லைஃபே முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? அதான் சொல்கிறேன், லைஃப் இருக்குது. நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம் வந்து நீங்கள் உங்களுக்காக வாழணும். நீங்கள் யார் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உலகத்துக்கும் நீங்கள் எடுத்து காட்டணும். நீங்கள் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குது, உங்களுடைய திறமைகள் வந்து எத்தனையோ இருக்குது.
நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஏஜ்குள்ளே வரும்போது உங்களுடைய திறமையில் ஒரு பர்சன்டேஜ் தான் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களை பற்றியே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. அதுக்கு நீங்கள் இருக்கணும். உங்கள் வாழ்க்கை உங்களோட தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உங்கள் வாழ்க்கை உங்களால் தான் முன்னேறணும். யாராவது வர்றாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் இன்வைட் பண்ணணும். ஆனால் உங்ககிட்ட இருந்து அவங்க பறிக்கக்கூடாது. உங்கள் லைஃப்க்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ண போகிறாங்க. வேல்யூனா நான் பண ரீதியாக நான் சொல்லலை. ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குறாங்களா? நீங்கள் 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இது எந்த விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், ஒரு பாஸ் அண்ட் எம்ப்ளாயி கூட இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், டீச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஆப்வியஸ்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், பிரதர் சிஸ்டர், யாராக இருந்தாலும் சரி. அந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அந்த பாண்டிங்கில் இருக்கும்போது 2 பேருக்கும் அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கணும். ஒரு பாசிட்டிவிட்டி அவங்க கொண்டு வரணும். ஒரு பலம் கொண்டு வரணும் ஒருத்தருக்கு. எனக்கு கூட மனித குணங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா ரொம்ப ஷெல்டர்டாக வளர்ந்தேன் நான். உலகத்தினுடைய அந்த ரியாலிட்டி வந்து போக போக தான் நான் அனுபவிச்சு தான் நான் கற்றுக்கிட்டேன். பட் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். நீங்களே ரொம்ப காலம் கழிச்சு தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. ஆமாம், ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு பாடமாக இருந்தது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.